பியாஜேவின் ஒழுக்க வளர்ச்சி படிநிலைகள். பியாஜே அறிவு வளர்ச்சி கோட்பாடும் குறிப்பிட்டிருக்கிறார். அங்கேயும் அறிவு வளர்ச்சி கோட்பாட்டில் 4 நிலையாக சென்சரி மோட்டார் ஸ்டேஜ், ஃப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ், கான்கிரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் அண்டு ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் என்று 4 நிலைகளை குறிப்பிட்டிருப்பார். அதே போல் ஒழுக்க வளர்ச்சி படிநிலைகளையும் 4ஆக பியாஜே குறிப்பிட்டிருக்கிறார். 1 அனோமை பட்டறி நிலை, 2ஆக எட்ரோனமி ஆதிக்க நிலை, 3 சமூக நிலை சோஷியல் ஸ்டேஜ், தனித்தியங்கும் நிலை இண்டிவிஜுவல் ஆர் அட்டானமி ஸ்டேஜ். பட்டறி நிலை என்பது குழந்தை ஒழுக்கம் பற்றிய அறிவு பெற்றிராது, நல்லது எது தீயது எது என்பதை அறிந்து நடந்து கொள்ளாது, மகிழ்ச்சி தரும் செயல்களில் மட்டும் குழந்தைகள் ஈடுபடுவர், தொல்லை தரக்கூடிய செயல்களை தவிர்ப்பர். இதுதான் இந்த வளர்ச்சி நிலையில் இருக்கக்கூடிய பண்புகள். எடுத்துக்காட்டாக குழந்தைய தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா பார்க்கலாம், நம்மளை விட்டு விலகி போகிறதுக்கு முயற்சி செய்யும். அதுக்கு அடுத்ததாக ஆதிக்க நிலை எட்டிரோனமி ஆர் அத்தாரிட்டி. இது என்ன வயது நிலை அப்படின்னாக்கா 5 முதல் 6 வயது வரை, பிறப்பிலிருந்து 5 வயது வரை பட்டறி நிலை என்றும், அதுக்கடுத்து ஆதிக்க நிலை, இதை ஆலப்படு நிலை என்றும் அழைப்போம். பரிசுகளையும் தண்டனைகளையும் பயன்படுத்தி அதிகாரம் படைத்தவர்கள் குழந்தைகள் கட்டுப்படுத்துவதால் இந்நிலையை ஆதிக்க நிலை அல்லது ஆலப்படு நிலை என்றும் அழைக்கலாம். பெரும்பாலும் குழந்தையை ஒழுக்கப்படுத்துறதுக்காக பரிசுகளோ தண்டனைகளோ வழங்கி குழந்தையை ஒழுக்கப்படுத்த முடியும். 3ஆவதாக சோஷியல் ஸ்டேஜ் சமூக நிலை ரெசிப்ரோசிட்டி. 9 முதல் 13 வயது வரை இந்த நிலையை நாம் குறிப்பிடுகிறோம். குழந்தைகள் சமூகத்துடன் தன் ஒத்த வயதோடு ஒத்துழைப்புடன் நடந்து கொள்ளுதல். 4ஆவது நிலையாக தனித்தியங்கும் நிலை அட்டானமி 13 முதல் 18 வயது வரை. சமூக இன வளர்ச்சி கோட்பாட்டில் சோஷியல் டெவலப்மெண்ட்டில் எரிக்சன் 2ஆவது நிலையாக இதை குறிப்பிட்டிருப்பார். தனித்தியங்கும் நிலை அட்டானமி ஸ்டேஜ் அப்படின்னு. பியாஜே 4ஆவது நிலையாக குறிப்பிடுகிறார். இதை தனித்த நிலை என்றும் சொல்லலாம். இந்நிலையில் உள்ளவன் தன் நடத்தைக்கு தானே முழு பொறுப்பேற்பதுடன் சமூகமே திரண்டு வந்து எதிர்த்து போதிலும் உறுதியாக நம்பும் அறநெறிகளினின்று பிறழ மாட்டான். நீதியின் பால் நிற்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒழுக்க வளர்ச்சி நிலையாக அட்டானமி தனித்தியங்கும் நிலை. அதனால் ஆசிரியர்களே, பியாஜேவின் ஒழுக்க வளர்ச்சி படிநிலைகள் எத்தனை என்று கேட்டால் 4. சில சமயங்களில் பியாஜேவின் ஒழுக்க வளர்ச்சி படிநிலையில் 3ஆவது நிலை அப்படின்னா சமூக நிலை சோஷியல் ஸ்டேஜ் ஆர் ரெசிப்ரோசிட்டி. அடுத்து மகிழ்ச்சி தரும் செயல்களில் மட்டும் குழந்தைகள் ஈடுபடுகிறார்கள் என்றால் அவர்கள் எந்த வளர்ச்சி நிலையை காணப்படுகிறார்கள் என்று கேட்கப்படும் போது ஆப்ஷன் ஏவில் பட்டறி நிலை, பியில் ஆதிக்க நிலை, சியில் சமூக நிலை, டியில் தனித்தியங்கும் நிலை. அதில் பட்டறி நிலையை நம்ம தேர்ந்தெடுக்கணும்.